சகலகலா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. பஸ் இன்னைக்கு நான் வந்து ஒரு ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். சென்னையில் பம்பலில் இருக்கேன். இப்போ நான் இது வந்து பஸ் G3 ஃபர்னிச்சர்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய பெரிய பிராண்டு ஸ்டோர்ஸ்லாம் இருக்குல்ல, நிறைய ஆடு டிவியில் பார்த்துருப்பீங்க. அந்த மிகப்பெரிய ஸ்டோர்ஸ்க்கெலாம் இவங்க தான் கொடுக்குறாங்களே. சரியா? இவங்க இப்போ டேரெக்டாக G3ன்ற நேமில் டேரெக்ட் அவுட்லெட் ஸ்டோர்ஸ் தொடங்கியிருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் போய் வாங்கினா 30% 40% அவங்களுக்கு வேணும்ல, அதை கட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்களே, அதை பற்றி சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். ஓகே, உங்கள் நேம் சொல்லுங்கள் மேடம். ஐஸ்வர்யா மேடம். இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ இவ்வளோ ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது, இதெல்லாம் இங்கேயே நீங்கள் பண்ணுறதா இல்லை இம்போர்ட்டட் சார். இம்போர்ட்டட் ப்ளஸ் மேனுஃபேக்சரிங் ஹோல்சேலர். ஓகே, ஹோல்சேலர் எல்லாமே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் தான் இருக்குது நம்மக்கிட்ட. அதே மாதிரி இப்போ சில நிறுவனத்தோட பேர் சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு தெரியல. ஆனால் சென்னையில் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கும், நீங்கள் தான் வந்து மோனோபொலி, அதாவது மிகப்பெரிய ஃபர்னிச்சர் மால் ஆகட்டும், இல்லை மிகப்பெரிய டிவியில் வரக்கூடிய ஆட் வரக்கூடிய ஸ்டோர்ஸ் ஆகட்டும், கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தான் வந்து கொடுக்குறீங்க. கண்டிப்பாக 30 to 40% கொடுக்குறீங்க. ஆமாம் சார், கரெக்டாக. தமிழ்நாடு ஃபுல்லாகவே சப்ளை இருக்குது. தமிழ்நாடு இல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா அதையும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஒரு சில சரௌண்டிங்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நம்ம. சரி, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஹோல்சேல் தான் போயிட்டு இருக்கோங்க வியாபாரம், அப்புறம் இங்கே வேறு ஏன் வந்தீங்க, ரீட்டைலுக்கு ஏன் வந்தீங்க? ரீட்டெயில் வந்து எதுக்குன்னா, முக்கியமாக வந்து கஸ்டமருக்கு நம்ம ஃபுல் ஃப்ளெஜாக எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம. அங்கே ஃபுல் ஃப்ளெஜாக கொடுக்க முடியலையா? அங்கே தான் கூட்டம் தான் அலமோதுது. அங்கேயும் கொடுப்பாங்க. அவரோட ஃபேஸ் வேல்யூக்காக அலமோதுது. கரெக்டுங்களா? ஆமாம். அவங்க ஃபேஸ் வேல்யூக்காகவும் நடிகர் பண்ண ஆடுக்காகவும் டைரெக்டாக மூவ் ஆகுது. இது வந்து ஏன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம கொடுக்குறோம் சார், எல்லாருமே கொடுக்கறதுக்காக. ஓகே, கிட்டத்தட்ட நடுத்தர மக்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். ஓகே, 30 to 40% வந்து கட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் இது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு விளம்பரதாரர் தான், ஆர்ட் ஃபிலிம் டைரக்டர் தான். எனக்கு தெரியும் சில விஷயங்கள் என்ன மார்ஜின் இருக்குன்றது. நீங்கள் ஃபர்னிச்சர் பண்ணுறீங்க, நீங்கள் கோவப்படாதீங்க. என்ன இதுமாதிரி உடச்சி சொல்கிறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது டேரெக்டாக உங்களுடைய நுகர்வோரை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக நல்ல விஷயம். ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோமா? ஏதாவது ஒரு பேசிக் ப்ரைஸ் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு காட்டுங்க பார்ப்போம். பேசிக் டைனிங் இருக்குது. டைனிங்கா? சாப்பிட்ற ஐட்டம் ஆரம்பிப்போமா? சரி வாங்க, அங்கேயே போய் சாப்பிடுவோம். ஓகே, இது என்ன ப்ரைஸ் வரும்? இது 8000 வருது. ஆமாம், செட்டு 4 செட்டு. 8000 ஜாஸ்தி மாதிரி இருக்கு. 8000 ஜாஸ்தி? டைனிங் டேபிள் 8000 விற்பீங்களா? இது இம்போர்ட்டட் டைனிங் சார். இது மார்பிள் வேற, ஃபினிஷிங் மார்பிள். அப்படி சொல்லுங்க, ஏன்னு கேட்போம்ல நாங்கள். ஆமாம், கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகவே இருக்கும். இது இம்போர்ட்டட் மார்பிள் வேற. இதுவா? ஆமாம் சார். ஓகே. அந்த டைனிங் டேபிள் 9000 சொன்னீங்க. இது ரவுண்டாக இருக்குது. இது இட்டாலியன் மார்பிள் சார். இது லக்ஸரி மார்பிள். இது மேலே கிண்ணலாம் வச்சு அவங்களுக்கு என்ன ஃபுட் வேணுமோ உட்காந்து பணக்காரங்க சாப்பிடுவாங்க. ஆமாம் சார், அப்படிதானே? ஆமாம். வித் சேரோட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்மி ரேஞ்சில் தான் சார் வருது. ஸ்டார்டிங் ப்ரைஸே நம்ம கம்மியாக தான் கொடுத்துட்ருக்குறோம். சரி, ஓகே. வெளியே மார்க்கெட் ப்ரைஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி தான் சார். அதான் பஸ். இப்போ எனக்கு தெரிஞ்சு இது வெளியே மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி பார்த்தோன்னா ஒரு 60,000 70,000 இருக்குமா? கண்டிப்பாக சார். ஓகே, அதோட ஒரு 30% கம்மியாக தான் கொடுப்பீங்க. கம்மியாக தான் கொடுப்போம். ஓகே, ஆமாம் சார். சரி, ஓகே. இப்போ எனக்கு இப்போது வெளியூரில் இருக்கவங்க, வெளி மாநிலத்தில் இருக்கவங்க பத்திரமா பார்சல் உடையாமல் போடணும். அது உங்களுக்கு தான் பொறுப்பு. அது ரொம்ப சேஃபாக போகும் சார். எப்படி சொல்கிறீங்க? நம்ம வந்து சென்னை ஃபுல்லாக சென்னை மோஸ்ட் ஆஃப் சென்னை அவுட்டர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃப்ரீ டெலிவரி ஃபிட்டிங் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. டெலிவரி ஆமாம், சென்னை மட்டும். ஓகே. மற்றபடி பார்சலில் போட்டு கொடுத்தோம்னா டேரெக்டாக பார்சலில் போயிடும். ஆமாம் சார், டேரெக்டாக நம்ம பார்சல் பல்காக ஆர்டர் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம டேரெக்டாக டெலிவரியும் கொடுத்துடலாம். அது என்ன பாக்ஸாக இருக்கா? என்னது அது என்ன இருக்குது? இது எல்லாமே இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஸ்டோரில் வச்சுருப்போம் சார். ஓகே. இங்கேருந்து நம்மளோட குடோன்ல இருந்து நம்ம எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கெல்லாம் தனித்தனி பார்ட் நம்பர்ஸ் எல்லாமே தனியா? ஆமாம் சார். என்னப்பா ஒரே கச்சமுச்சன் இருக்குமே, எது கீழே உள்ள ஆளுங்களுக்கு தெரியுமா? சோர்ஸ் எல்லாருமே தெரியும் சார். பாக்ஸ்லேயே வந்து நம்பர் போட்டிருப்பாங்க, அதோட குவான்டிட்டி போட்டிருப்பாங்க. இப்போ டைனிங் சேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாக்ஸில் இருக்கும். ஆமாம் சார். அதுலேயே அந்த பாக்ஸ்க்கு மேலேயே நம்பரும் இருக்கும். இதெல்லாம் வால்யூமில் பண்ணுறதால தான் நீங்கள் இந்த மாதிரி போட்டு பாக்ஸ் போட்டு அடைச்சி வைக்கிறீங்க. மற்ற ரீட்டைல் பண்ண மாட்டாங்கல்ல. ஆமாம், ரீட்டைல் கொண்டு போய் வெளியே ஸ்டாக்கில் மட்டும் குடோனில் மட்டும் ஓப்பன் ஏரியாவில் வச்சுருப்பாங்க. கரெக்டுங்களா? ஆமாம். அதுதான் இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் இங்கே வந்து கூட்டுன்னு காட்டுறான் நான்.
இது கல்யாணத்துக்கு தேவையான மரக்கட்டில் சார். கட்டில் ஆமா ஆமா சரி சரி ஓகே ரைட். கட்டில் எல்லாமே வந்து நம்ம தான் ஹோல்சேலா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாவே கொடுத்துட்டு இருக்கோம். ஹோல்சேல் பிரைஸ்லயே தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கான மேட்ரஸும் நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல தான் வந்துட்டு இருக்கு. வெரி குட் வெரி குட். சோஃபாஸும் பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டி சோஃபாஸோ குஷன் சோஃபாஸ் இருக்கு. வுடன் பிளஸ் குஷன் சோஃபாஸும் நம்ம கிட்ட இருக்கு சார். ஓகே ஹாஸ்பிடல்ஸ் அப்புறமேட்டு வெளிய இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் வெளிய போறது எல்லாத்துக்குமே நம்ம கடைக்கு தேவையானது எல்லாம் இது எப்படி எல்லாமே கட்ட சோஃபா நம்ம பண்ணி கொடுக்கலாம். பண்ணி கொடுப்பீங்க. மார்பிள் இது 15 mm thicknessல இருக்கு இந்த மார்பிள். இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணலாம். ரெக்டாங்கிள்னா நம்ம பண்ணி கொடுக்கலாம். இல்ல ரவுண்ட் வேணும்னா அங்க பாத்தா ஆப்பிள் டைப் அந்த மாதிரி ஆப்பிள் டைப் எல்லா டைப்லயும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். இதுல கலர் ஆப்ஷன்ஸும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபயர் ப்ரூஃப் சார். நீங்க கல்லுனா ஃபயர் ப்ரூஃப் தான் இருக்கும். இல்ல நீங்க வந்து இதுல ஸ்கிராச்சஸ் ஏதாவது பண்ணனும் நைஃப் வச்சு நமக்கு இருக்குனா கூட எதுவுமே ஆகாது. அப்படி சொல்லுங்க எது ஸ்கிராச்சஸ் ஆகாது. ஸ்டெயின் ப்ரூஃப். நீங்க சப்போஸ் குழம்பு விழுந்துச்சு மஞ்சள் தூள் ஏதோ ஒன்னு பட்டுச்சு அப்படினாக்கா நீங்க ஜஸ்ட் வைப் பண்ணாலே போதும். தண்ணி போட்டு நீங்க தொடக்கலாம். அது ஃபேட் ஆகாது மெயினா. கல்லு இல்ல கல்லு வந்து ஃபேட் ஆகாது. இது கிளாஸில வரும் சார். ஓகே இதுதான் பஸ் இவங்க என்ன பண்றாங்க வந்து கஸ்டமைஸ்டா வந்து லேசர் கட்டிங் பண்றாங்க கரெக்ட்டுங்களா? இது வெயிட் நல்லாவே தாங்கும். நாங்க எல்லாமே டெஸ்டிங்லாம் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ வேணா டெஸ்டிங் கூட பாத்துக்கோங்க. ஒரு 7 பேர் நிக்க சொல்லுங்களா? நிக்கலாமே. சும்மா சொன்னங்க மேடம் வாங்க மேடம் போலாம் சார் நிக்க வாங்க சார். பாத்துட்டீங்களா? இதான் ப்ரூஃபா. ஏம்பா ஏம்பா உள்ள பண்ற ராஜா டான்ஸ்லாம் ஆடுற ஒண்ணுமே அதை நான் நம்புறேன் ராஜா. நாங்க நம்பிட்டோம் அவங்க நம்பிட்டாங்க. நீ இறங்க கீழே வேணாம். சரிங்க நம்பிட்டேன் மேடம். ஓகே இன்னொருத்தர் வேண்டாம் மேடம் விட்டுலாம் மேடம் ப்ளீஸ் மேடம். ஏன் மேடம் ஒரு சொன்ன இடத்துக்கு இப்படிலாம் செய்வீங்க. வாங்க போலாம். இதே மெட்டீரியல்ல அந்த டைனிங் பார்த்தோம்ல அதே மெட்டீரியல்ல காஃபி டேபிளும் வந்துரும். ஓகே என்ன ஷேப் வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம் சார். காஃபி டேபிள் ஆமா ஆமா. இது பாத்தீங்கன்னா ஆப்பிள் மாடல். ரைட் சூப்பர். இது கூட விக்கிறீங்களா? இது விக்கல. உங்களுக்கு கஸ்டமர்க்காக. இது கஸ்டமர்க்காக. ஓ சரி. அப்படியே பல ஷூட்டிங்ல பார்த்து லைவ் தான் பார்க்கறேன் நான். ஷூட்டிங்ல இந்த மண்ணு இலையெல்லாம் அடிப்பாங்க தெரியுமா? அதுக்காக வாங்கி வச்சிருப்பாங்க ப்ராப்பர்ட்டியா. பஸ் இப்போ நான் காமிச்சது எல்லாம் பார்த்தா வந்து இவங்களே ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷன் மேப் கொடுத்துருக்கேன். சென்னை பம்பலில் இருக்காங்க. ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் ஆகட்டும் வீட்டுக்கு தேவையானதாகட்டும் நிறுவனத்துக்காகட்டும் எல்லாமே நேரில் வந்து பண்ணலாம். கஸ்டமைஸ்டு பண்ணி கொடுப்பாங்க அதான் முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து சிஎன்சி வாட்டர் ஜெட் கட்டிங் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இப்போ பழைய வீடியோவில் காமிச்சிருப்பேன் நான். ஸோ நேரில் வந்து பாருங்கள். ஓகே பஸ் பார்க்கலாம் பஸ் சி பாப்பா அர்னேஷ் வந்தார்.